ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பசங்க எல்லாம் ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க. எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும் அவ்வளோ தொல்லை. பட் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயும் வெளியே கூட்டு போக முடியல. ரெண்டாவது என்னோடய சிஸ்டரும் அவங்க ஃபேமிலியெல்லாம் பசங்க லீவுனால ஊருக்கு வந்திருந்தா. ஸோ அதனால் வெளியே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ மணப்பாடு பீச்சு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம அடிக்கடி போகிற பீச்சு தான் அது. எத்தனை தடவை போனாலும் அது வந்து அழுக்காது. அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் மணப்பாடுக்கும் எங்களுக்கும். திடீர்னு போகணுன்னு நினச்சா உடனே நாங்கள் மணப்பாடு போயிடுவோம். அந்த அட்மாஸ்பியர், அந்த மண், அந்த நீட்டான ஒரு கடற்கரை ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயும் இருக்கிறதுனால அடிக்கடி அங்கே போய்க்கிறது தான். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்களை விளையாட விட்டுட்டு நல்லா ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் கிளம்பி வருவோம் எல்லாருமே. இந்த டைம் அப்படி போகலை. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு, நல்ல சன்செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். பசங்க மத்தியானமே கிளம்பி உட்காந்துட்டாங்க. நாங்கள் தான் வெயில் கொஞ்சம் குறையட்டு சொல்லி இந்த டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம மணப்பாடுக்கு என்ட்ரு ஆகிறோம். இந்த மணப்பாடு பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு அழகான ஒரு கடற்கரை கிராமம். இங்கே வந்து ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கருவாடாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்லா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஃபேமஸான ஊர். கருவாடு மீனுக்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய சர்ச்சஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து ஃபேமஸான சர்ச் அங்கே பாருங்கள், ஒரு குன்று மேலே இருக்கும். அங்கே தெரியுதா? இந்த சர்ச் தான். ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கும். அந்த மண், அங்கே உள்ள பீச், ஒரு அமைதியான சூழ்நிலை, ரொம்ப அழகான ஒரு நீட்டான இடங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து சேமியா ஐஸ்லாம் வாங்கி சின்ன குழந்தைல வாங்கி சாப்பிட்ட ஞாபகம்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்க வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் திருப்தியாகவே இல்லை. ஏன்னா கடற்கரை எப்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் அங்கேயே அடிக்கடி போகிறது. இந்த டைம் பாருங்கள், எல்லாம் அப்படி குப்பையாக போட்டு வச்சுருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம தான். நம்ம போகிறவங்க தான். நம்ம வந்து எதை எடுத்துகிட்டு போனாலும் அந்த குப்பையை நம்ம கையில் எடுத்துகிட்டு வந்து நம்ம டஸ்ட்பினில் போடணும். ப்ளீஸ் நீங்கள் வந்து யார் போனாலும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி போட்டு வச்சுட்டு வராதிங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும். அங்கே போகிறவங்களுக்கு தெரியும். இந்த டைம் ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பூஜா ஹாலிடேஸ் 10 டேஸ் லீவில் அங்கங்கே போகிறவங்க எல்லாம் அப்படி குப்பையை சாப்பிட்டு எல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கீங்க. அதை தவிர்த்து அந்த இடம் ரொம்ப ரம்மியமான இடம். நீங்கள் வந்து எப்போனாலும் போகலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். சும்மா நீங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே தான் போகணும், இல்லை இங்கே தான் கடலில் விளையாடணும் அவசியமே இல்லை. சும்மா நீங்கள் காரையோ பைக்கையும் பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு வந்தாலே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். என் பையன் பார்த்தீங்கன்னா எப்போ தண்ணியில் விடுவேங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தான். கொஞ்சம் கூட பயமே இல்லை. உள்ளே போயிட்டு இருந்தால் நான் தான் பிடிச்சி சைடில் நிப்பாட்டி வச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆழமும் இல்லை, அலையும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் அந்த ஹார்பர் அந்த ஒர்க்கில் நடக்கிறதுனால இந்த பக்கம் அலை அவ்வளோவா கிடையாது. சர்ச்சுக்கு அந்த பக்கம் உள்ள கடலில் பார்த்திங்கன்னா பயங்கரமான அலை இருக்கும். கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நாங்கள் இந்த டைம் அந்த சைடெலாம் போகலை. சித்தப்பா கூட எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் 3 டேஸ் பேக் தான் மணப்பாடு பீச் வந்திருந்தோம். அப்போ வந்து சர்ச் பக்கம் அந்த சைடில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் பசங்க விளையாடிட்டு அப்புறம் கிளம்பி போனோம். அப்போது நாங்கள் பீச்சுக்கு வர முடியல. ஸோ இப்போ பீச்சுக்கு தான் போகணுட்டு கண்டிப்பாக பசங்க சொன்னதுனால நாங்கள் சர்ச் பக்கம் போகாமல் கீழே வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நமக்கு அப்படி கொஞ்சம் என்னோடய சிஸ்டம் உள்ளே இறங்கி வரலவா. ஆனால் நான் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் தூரம், பையன் ரொம்ப தொல்லை பண்ணதால கொஞ்சம் தூரம் மட்டும் அவனுக்காக கொஞ்சம் அவங்களோட உட்காந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். மணப்பாடு வந்து நம்மளோட சவுத் இந்தியன் கோவான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விசிட் பண்ணாதான் விசிட் பண்ணுங்கள். நல்ல சேஃப்டியான பிளேஸ். பாருங்க, குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் உள்ள ரொம்ப தூரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா ஆங்கிளில் வந்து தண்ணியாக இருந்தது. ஸோ நாங்கள் லேட்டாக வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தோன்னா கொஞ்சம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் போல் தான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய பேர் ஃபேமிலியே வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். பீச்சில் விளையாட விட்டுட்டு அந்த பக்கம் மண் நல்லா நீட்டான மண் இருக்கும். அங்கேயும் பசங்க நல்லா விளையாடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருட்டுச்சு பாருங்கள். இருட்டின பிறகு அந்த சர்ச்சில் லைட்ஸு, அந்த சர்ச்சு போகிற வழியில் அந்த ஒரு கிராஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் உள்ள லைட்டெலாம் ரொம்ப அழகாக இருக்குது. சன்செட் ஆகுது பாருங்கள்.
நல்லா இருட்டுச்சு. அப்பவும் பசங்களுக்கு வீட்டுக்கு போகணுங்கிற மைண்டே வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களால வெளியே கூட்டு போக டைமும் இருக்காது, முடியவும் முடியாது. அதனால் அவள் எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே தான் வந்து வெளியே போய்க்கிறது. அவள் ஷாப்பிங்னாலும் சரி, இல்லை ஒரு பசங்களை கூப்பிட்டு வெளியே போனாலும் சரி. இது பாருங்கள், இந்த நிலா வெளிச்சத்துக்கு அந்த சர்ச்சை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் இங்கே ஊருக்கு வரப்போ தான் அப்பப்போ பசங்களை கூப்பிட்டு வெளியே நாங்கள் எங்கேனாலும் போய்ப்போம். 1 வீக் இருந்தாலும் 1 வீக் நாங்கள் எங்கேயாவது வெளியே அப்படி பக்கத்தில் எங்கேயாவது நாங்கள் போயிட்டு வருவோம். நாங்கள் இந்த நிலா வெளிச்சத்துக்கும் பாருங்கள், ஒரு கார் போயிட்டுருக்கு தெரியுதா சர்ச்சுக்கு மேலே. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.